கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் வாக்குத்தத்தத்தின்படி 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தோடு காலையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நித்திய மகிமைக்கு என்று அழைத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன்? சகல கிருபையும் பொருந்தின தேவன். அந்த எல்லா கிருபையும் பொருந்தின தேவன் நம்மளை ஒரு நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் நம்ம படக்கூடிய இந்த கொஞ்ச காலத்து பாடுகள், இந்த பாடுகள் ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப காலம் இல்லை மகனே, கொஞ்ச காலம்தான். இந்தமாதிரி கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வெள்ளப்படுத்தி நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு, இந்த பாரமான காரியங்களுக்கு எத்தனை நாட்கள் நான் இப்படி கஷ்டப்பட வேண்டும்? நான் எப்படி கஷ்டப்பட்டுருக்கிறேனே, இந்த கஷ்டமான நாட்கள் எனக்கு முடியாதா? இந்த துன்பத்தின் வருஷங்கள் எனக்கு முடியாதா? நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் கண்ணீர் விட்ட நாட்கள் முடியாதான்னு கவலைப்பட்டுருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ கண்ணீரை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று. பிரியமானவர்களே, கொஞ்ச காலம்தான் பாடு, நமக்கு கொஞ்ச காலம்தான் ஆண்டவர் சொல்லிட்டார். எனவே சந்தோஷமாக இருங்க, இந்த வார்த்தையை தியானிங்க. இந்த நாள் முழுவதும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த நாளில் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே நம்ம தூங்கிடணும். அந்த வார்த்தை நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையே சார்ந்து கொண்டோன்னா, அவருடைய வார்த்தையே நம்ம எப்போதும் பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னா, அந்த வார்த்தை நம்மளை வாழ வச்சிரும், எடுத்து நிறுத்திடும். வார்த்தை தான் இன்றைக்கி மனு உருவாகி நம்மிடையே குடிக்கொண்டு இருக்கிறார். வார்த்தை தான் இயேசு. அவர் இம்மானுவேலராய் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூடயே இருக்கிறார். எனவே இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கென்று அழைத்தவர் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். இந்த பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் நம்ம சீர்படுத்திட, நம்மை ஸ்திரப்படுத்திட, நம்மை பலப்படுத்திட, அப்புறம் நம்ம எடுத்து நிலை நிறுத்திட. எனவே நான் உங்களை இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நான் என்கரேஜ் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லோரும் கடந்து போகிற சூழ்நிலைகள் கடவுளுக்கு தெரியாமல் இல்லை. நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கி அற்புதம் நடந்துராதா, நாளைக்கு அற்புதம் நடந்துராதான்னு நம்ம எதிர்பார்த்து நம்ம காத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வரல, ஒருவேளை இன்றைக்கி ஆன் த வேயாக இருக்குது. நேற்று வரல, ஒருவேளை இன்றைக்கி ஆன் த வேயாக இருக்கலாம். அற்புதங்களை ரிசீவ் பண்ண நம்ம ஆர்வமாக காத்திருப்போம். அது மீன் டைம் நம்ம ஆண்டவருடைய பாத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் அவரோட வார்த்தைகளை தியானிப்போம், அவரோட வார்த்தையில் பலப்படுவோம், அவரோட வார்த்தையில் நிலை நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிறாங்கன்னு உங்கள் ஒருவருக்கு தான் தெரியும். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவர்களை நிச்சயமாக நீங்கள் அந்த பாடுகளை முடித்து நீங்கள் அவர்களை நிலைநிறுத்த போகிறீங்க. ஆண்டவரே, அவர்களுக்கான இந்த டெஸ்ட்டில் அவங்க பாஸ் பண்ணோன்னே, இந்த உபத்திரவத்தின் குகை முடிவில் அவங்களுக்கு ஒரு மகிமை காத்துட்ருக்குது. ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு மகிமையை வைத்திருக்கிறீர். அதுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் ஆண்டவரே எவ்வளவோ தடுமாறும். அதுக்குள்ளே இருந்து நாங்கள் தவிக்கிறோம், ஏங்குகிறோம், தத்தளிக்கிறோம், வழி தெரியாது திகைக்கிறோம். ஆனால் அது முடிஞ்ச உடனே ஆண்டவரே, நீங்கள் எங்களை அப்படியே தூக்கி எங்களுக்குள்ள ஸ்தானத்தில் எங்களை கொண்டு வைத்துறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எங்களுக்கு மகிமையை தான் கொண்டு வருது. எனவே இந்த நாட்களில் நீங்கள் அனுமதித்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றுப்பா, அந்த விடுதலையின் ஆண்டில் இது எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர், இது விடுதலையின் ஆண்டு என்று. எனவே அந்த ஒவ்வொரு நாளும் அந்த விடுதலையை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அனுபவிக்க விரும்புகிறோம். அது குடும்பத்தின் காரியமாக இருந்தாலும், பொருளாதார காரியமாக இருந்தாலும்,
எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்கள் விடுதலை அனுபவிக்கவே விரும்புகிறோம். இந்த நாளிலும் குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷ சமாதானத்தை பெருக பண்ணுவீராக. சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்று எழுதியிருக்கிறது. எனவே எங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீங்கள் சகலவித கிருபையும் பெருக செய்வீர் என்று நம்புகிறோம். கடந்து போகிற சூழ்நிலைகளுக்கு கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கைக்கு கிருபை பெருகட்டும், பொருளாதார வாழ்க்கைக்கு கிருபை பெருகட்டும். கர்த்தாவே, எங்களை நாங்கள் கையின் பிரயாசங்கள் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும், கடினமான வேலைகள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்துவீராக. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுப்பீராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இந்த நாளிலும் சூழ்நிலைகளில் சத்ரு ஆண்டவரே தோற்று போனதை பார்க்குறோம். நாலா திசைகளிலும் சத்ரு தோற்று போவானாக என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, எல்லாம் பார்க்குறோம் நாங்கள் ஆண்டவரே. நாலா திசைகளிலும் சத்ரு தோற்று போனதே நாங்கள் பார்க்குறோம். இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் நீர் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளில் எங்களை நிலைநிறுத்துவீராக. எல்லா காரியத்தையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த பொல்லாத திரும்ப ஆண்டவரே, நாங்கள் நிறைய காரியங்களை திரும்ப கேள்விப்படுகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்கிறோம். உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். எனவே ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் தீங்கு எங்களை அணுகுவதில்லை என்று அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நீர் இந்த நாள் முழுவதும் சகாயராய் வெளிப்படுவீராக. இரத்த கோட்டைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்பமாய் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வீராக. போக்குகள் வரவுகளுக்கு தேவ பாதுகாவல் அதிகமாய் பெருகட்டும். இந்த நாளில் பிஸ்னஸ் காரியமோ வேலை காரியமோ எந்த காரியமாக இருந்தாலும் கையின் பிரயாசங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய கிருபை அளவில்லாமல் பெருகட்டும். எல்லா நன்மைகளும் கிருபைகளும் இந்த நாளிலும் எங்களை தொடர்வதாக என்று ஆண்டவரே இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.